मनोजवं मारुततुल्यवेगं जितेन्द्रियं बुद्धिमतां वरिष्ठं वादात्मजं वानरयूथमुख्यं श्रीरामदूतं शिरसा नमामि. மெஜஸ்டிக் அஸ்ட்ராலஜிக்கல் சென்டர் யூடியூப் சேனல் வீடியோவோட உங்களை பார்க்குறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இப்போ இந்த நேரத்தில் நம்ம இங்கே பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விருச்சிகம் ராசிக்கு சனி பெயர்ச்சியுடைய பலன். எல்லாருமே சனி பெயர்ச்சி இப்போ 2 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கிறனால அது லென்த்தி பீரியட்னால என்ன நடக்கும் ஏன் நடக்கும்ன்ற பயத்தில் இருப்பாங்க. ஸோ இப்போ அதில் என்ன பலாபலன்களை கொடுக்க போகிறார் அப்படின்றத பார்ப்போம். இப்போ பாருங்கள், இந்த லக்னம் அப்படின்றது அல்லது ராசின்றது விருச்சிகமாக இருந்தால் 2 பேர்த்துக்கும் இது பொதுவானது. சரி, இந்த ராசியிலேருந்து பார்க்குறப்ப 3-4க்கு அதிபதி 5ல் உட்காந்துருக்கார் அப்படின்றது. சரி, அடுத்தபடியாக பாருங்கள், இந்த இடத்துல ஒரு விஷயம் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. என்ன அப்படின்னா, இது ஸ்திரலக்னம். ஸ்திரலக்னத்துக்கு ராசிக்கு ஸ்திர ராசிக்கு 3, 8 அப்படின்றது மாரகஸ்தானங்களாக வரும். அப்புறம் இதுக்கு 9ஆம் வீடு பாதகஸ்தானங்களாக வரும் அப்படின்றது தெரியுது. ஆக இங்கே பார்த்திங்கன்னா 3ஆம் அதிபதி சனி பகவான், 4ஆம் அதிபதி சனி பகவான். பிரச்சனையை கொடுக்குறவரும் அவர் தான். 4ஆம் அதிபதின்றனால சுகத்தை கொடுக்குறவரும் அவர் தான். ஆக சனி பகவான் சுகத்தை கொடுக்குறவர், தைரியத்தை கொடுக்குறவர். ஓகேங்களா? சகோதரர்களுக்குள்ளே இருக்கிற வேறுபாடு ஒற்றுமையெல்லாம் வளர்க்குறது. இவரெல்லாம் பாரு யாருங்கன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான். இப்போ சனி பகவான் மீனத்திலிருந்து உங்களுடைய லக்னத்துக்கு 7 பார்க்குறாரு. எப்போ? இனிமே இந்த வர்ற 6ஆம் தேதிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா சனி பகவான் மீனத்துக்கு போயிடுவார். ஓகே, இப்போ சனி பகவான் இங்கே இந்த கட்டத்தில் சேர்ந்துருக்கார், ஆட்சி பெற்றிருக்கார். இப்படி இருந்தப்ப இவர் 10ஆம் வீட்டை பார்த்தாரு. உங்கள் லக்னத்துக்கு 10ஆம் வீட்டை பார்த்தாரு. தொழிலில் பெரிய முன்னேற்றம் இல்லாமல் இருக்கிறது, தொழிலில் பார்த்திங்கன்னா நீதி நேர்மை தவறி நடக்கிற மாதிரியான சூழ்நிலைகளாக கொண்டுடுறது, எப்போ என்ன பிரச்சனை வருமோன்னு பயந்துக்கிட்டு இருக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் அப்படின்றதெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தார். இது நாள் வரைக்கும் கொடுத்துக்கிட்டு இருந்தார். அதே மாதிரி அவர் இங்கே இருக்கும் பொழுது பார்த்திங்கன்னா லக்னத்துக்கு 6 பார்த்தார், கடனை கொடுத்தார். இவர் தான் யார்? சனி பகவான் லக்னத்துக்கு 4ல் இருந்து 3ஆம் பறவையாக 6ஐ பார்க்கும் பொழுது கடன் ஸ்தானத்தை, எதிரி ஸ்தானத்தை வளர்த்தார், பண்ணி கொடுத்தார், பிரச்சனையெல்லாம் கொடுத்தார் அப்படின்றதெல்லாம் இருக்குது. அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா தன்னுடைய 10ஆம் வீடாக இங்கே உங்களுடைய லக்னத்தையே மதிப்பு மரியாதை இதை சனி பார்த்தார். அப்போ மதிப்பு மரியாதை, அவச்சொல், பழிச்சொல் இதெல்லாம் நீங்கள் ஏற்க வேண்டிய நேரமாக அது இருந்தது. சரி, இப்போ இதிலிருந்து வெளியே வர்றதுக்கு வழி இருக்கா அப்படின்றது இந்த சனி பெயர்ச்சியில் பார்த்தா கண்டிப்பாக வழி இருக்குது. ஸோ இங்கே என்ன பண்ணுறாரு பாருங்கள், 4ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு சுகஸ்தானாதிபதி 5ல் உட்காந்துருக்கார். பஞ்சமாதிபதி அப்படின்ற ஒரு குரு பகவான் லக்னத்துக்கு 8ல் உட்காந்துருக்கார். 2 மாதம் கழித்து அவர் 9க்கு வந்துடுவார். அப்போ கனெக்ட் ஆகிடுவாங்க. சரி, இப்போ சனி பகவான் 4ஆம் அதிபதி 3ஆம் அதிபதி தைரியத்தை கொடுக்க போகிறவர் அவர் தான். உங்களுக்கு விருச்சிக ராசிக்கு தைரியான் அப்படின்றது அவர் தான். பிரச்சனையை கொடுக்க போகிறதும் அவர் தான். 4ஆம் அதிபதி சுகஸ்தானாதிபதி தாயினுடைய உடல்நிலை இதெல்லாம் நன்மையை கொடுக்கறது. அப்புறம் பார்த்திங்கன்னா வீடு வாகனம் வண்டி சொத்து பத்து இதெல்லாம் சொல்கிறது இந்த 4ஆம் இடம். இதெல்லாம் கொடுக்க வேண்டியது சனி பகவான் தான். ஆக இந்த சனி பகவான் இந்த இடத்துல பஞ்சம ஸ்தானம் அப்படின்னு சொல்கிற 5ஆம் இடத்துல வர்றப்ப 5ஆம் இடத்தை வளர்ப்பார். இப்போ இந்த 2.5 வருஷம் யாரை வளர்த்துருப்பார்? அம்மாவை வளர்த்துருப்பார். வண்டி தானாக சேர்ந்துருக்கும். வீடு தானாக தாம் பேரில் எழுதியிருப்பாங்க. நிறைய நாளாக உயில் எழுதி வராமல் இருந்துச்சுன்னா வந்திருக்கும். இதெல்லாம் நடந்திருக்கும். ப்ளஸ் மைனஸும் இருந்தது, அதுவும் நடந்திருக்கும். ஆனால் இப்போ 5ஆம் வீட்டுக்கு போனோடனே குழந்தைகள் மேல் உள்ள கவலைகள் மறையும். குழந்தைகள் நல்ல ஒரு விஷயத்தை தேர்ந்தெடுப்பாங்க. அப்புறம் பாருங்கள், 5ஆம் இடம் அப்படின்றது பார்த்திங்கன்னா குலதெய்வ அருள் பார்த்திங்கன்னா இப்போ தான் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஆக 5ஆம் இடத்தில் இருக்கின்ற அவர் சுகஸ்தானாதிபதி பஞ்சமாதிபதி அப்படின்ற இடத்த பஞ்சமஸ்தானம்ன்ற இடத்த பார்த்திங்கன்னா அடைகிறார். அப்படி அடையும் பொழுது பார்த்திங்கன்னா இந்த 5 நம்ம நினைக்கிறது, குழந்தைங்க, நம்மளை சுற்றி இருக்கிற இந்த ஒரு சில சமாச்சாரம், அப்புறம் 6ன்றது கடன், அதுக்கு 12ஆம் வீடு, அப்போ கடன் அடையிறது. 7ன்றது கலத்திரம். அப்போ விருச்சிக ராசியோட கலத்திரத்தில் பார்த்திங்கன்னா
இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் வந்து அதுக்கு லாபத்தை கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றது. அப்போ இப்போ வந்து கல்யாணம் நடக்குமா அப்படின்னா, விருச்சிக ராசிக்காரங்களுக்கு கல்யாணத்துக்காக யோகம் இருக்கா அப்படின்னு பார்த்தா இந்த நேரம் நல்ல யோகமாகத்தான் இருக்கிறதுன்னு சொல்கிறோம். இதுலேயும் முக்கியமாக இந்த குரு பகவான் இங்கே 9ஆம் வீட்டுக்கு போயிட்டார் அப்படின்னா குரு 1, 5, 9ன்னு சனியையும் பார்ப்பார். அப்போ குரு பகவான் சனியை பார்த்து நீ ஏன் தப்பெல்லாம் பண்ணாதப்பா நல்லது பண்ணு அப்படின்னு சொல்லுவார். இவ்வளோ நாள் வந்து பார்த்திங்கன்னா திருமணத்துக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தவங்களுக்கு திருமணம் கிடைக்கும். திருமணம் ஆகிட்டு குழந்தை பேர் கிடைக்காம கொஞ்சம் லேட் ஆகிட்டு இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா திருமண கழித்து அந்த குழந்தை பேர் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்ல வர்றோம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடு விற்கவே மாட்டேங்குதுங்க, விற்றா எனக்கு ஒரு பணம் வரும், அந்த வீடு விற்று பணம் வரும். ஒரு நிலம் இருக்குதுங்க, அந்த நிலம் விற்க மாட்டேங்குது, அந்த நிலம் விற்று பணம் வரும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா பண வரவு இது கண்டிப்பாக இருக்குது அப்படின்றது இங்கே சொல்ல வர்றோம். சரி, சனி பகவான் வந்து இங்கே லக்னத்துக்கு 7 பார்க்குறனால சனி பகவானுக்கு 3 மற்றும் 4ஆம் அதிபதினால இனிமேல் ஒரு தைரியம் பிறக்கும். புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே இருக்கிற கருத்து வேறுபாடுகள் மறையும். இல்லைங்க நாங்கள் நல்லா தான் இருக்கோம்னா இனிமேல் கருத்து வேறுபாடு கொண்டு வருவார். சரி, அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா 7ன்றது இல்லை பிஸ்னஸ் பார்ட்னர் அப்படின்றதெல்லாம் 7 குறிக்கும். அப்போ பிஸ்னஸ் பார்ட்னர் அப்படின்றது என்னது? நம்மளுடைய பார்ட்னர்ஷிப் தொழில் இல்லை ஷேர் மார்க்கெட்டிங்கில் ஒர்க் இருக்குது. அதிலெல்லாம் வந்து கரெக்டாக அன்ஃபேராக இல்லாமல் ஃபேரான ஒரு டாக்குமெண்ட்டு பண்ணியிருக்கீங்க, நல்லபடியாக போயிட்டுருக்கீங்கன்னா உங்களுக்கு நன்மையை கொடுப்பாரு அப்படின்றதெல்லாம் இந்த இடத்துல சொல்ல வர்றோம். பிஸ்னஸில் இருந்து வந்த லாஸ் இனி ரிக்கவரி ஆகும். ஒரு இடத்துல இருந்து வந்த பணம் வந்து பார்த்திங்கன்னா வந்து சேரும். இதெல்லாம் சொல்ல வர்றோம். 7ன்றது பிஸ்னஸ் பார்ட்னர், லைஃப் பார்ட்னர் இதெல்லாம். அதே மாதிரி நம்மளுடைய எதிரிகள் அப்படின்றது, எதிரிகள் வந்து பார்த்திங்கன்னா இத்தனை நாள் வந்து ரொம்ப ஓவராக சொல்லியிருப்பாங்க. இனிமேல் இந்த 6ஆம் தேதி மார்ச் மாதம் கழித்து சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா 7ஆம் வீட்டை பார்க்குறனால அவங்க கொஞ்சம் அடங்குவாங்க அப்படின்றதும் இந்த இடத்துல சொல்ல வர்றோம், பதிவு பண்ணுறோம். அடுத்து தன்னுடைய 7ஆம் பார்வையாக லக்னத்துக்கு லாபத்தை பார்க்குறார். அப்போ லாபத்தில் சிறு சிறு குறைகளை கொடுப்பார். ஆனால் உங்களுக்கு சுகஸ்தானாதிபதி அப்படின்றனால சுகத்தில் எந்த குறையும் கொடுக்க மாட்டார். லாபம் அப்படின்னா பணம் வர்ற லாபம் மட்டும் கிடையாது, சகல விதமான லாபங்களையும் உள்ளடக்கியது தான் இந்த 11ஆம் வீடு அப்படின்றது. ஆக லாபத்தை சனி பகவான் பார்க்கும் பொழுது மக்கள்கிட்ட இழந்த செல்வாக்கை திரும்ப பெறுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா லாபத்தை பார்க்குற இந்த இடத்துல வந்து லாபங்கள் அதிகமாகுமா அப்படின்னா லாபாதிபதியினுடைய திசை நடந்தால், லாபாதிபதி ஜாதகத்தில் நல்ல நிலையில் இருந்தால் நன்மையை மட்டுமே கொடுப்பார். அதே மாதிரி அண்ணன் தம்பி பங்காளிங்க இதெல்லாம் வந்து சொல்கிறது இந்த 11ஆவது இடம். 11ன்னா பங்காளிங்க அந்த மாதிரி விஷயம் சொல்கிறப்ப வந்து அவங்களுக்குள்ளே இருந்து வந்த வேறுபாடு, கருத்து வேற்றுமை, மாரல் டைலமாஸ் இதெல்லாம் வந்து குறையறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். ஆக 11ஆம் வீட்டை பார்ப்பது லாபத்தை கர்ம சனி பார்க்குறது அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நல்லபடியான ஒரு பலனை தான் கொடுக்கும். அடுத்து சனி பகவான் வந்து குடும்பஸ்தானத்தை பார்க்குறார். இத்தனை நாள் உங்களை லக்னத்தை பார்த்தவர் இப்போ குடும்பஸ்தானத்தை பார்க்குறார். பண வரவை கொடுப்பார். எப்போ கொடுப்பார்? இவர் பேச்சு ஆனவுடனே பார்த்திங்கன்னா நீதி நேர்மையோடு இருக்கும் பொழுது எந்த இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா தவறுகள் எதுவும் செய்யாமல் இருக்கணுன்ற அந்த பய உணர்வோடு நடந்துக்கிட்டால் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும். குடும்பத்தில் சுகஸ்தானாதிபதி பார்க்குறாரு. குடும்பத்துக்கு இருந்து வந்த இந்த பிளாக் மேஜிக் யாராவது பண்ணியிருந்தாங்கன்னா கூட அது விட்டுரும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பஞ்சமஸ்தானத்திலேருந்து அவர் பார்க்குறதுனால சுகஸ்தானாதிபதி பஞ்சமஸ்தானம் ஏறுவதே சிறப்பு. ஆக சிறப்பான இடத்துலேருந்து அவர் பார்க்குறதுனால வந்து பார்த்திங்கன்னா இந்த 2ஆம் வீடு பணவரவு கண்டிப்பாக உங்களுக்கு பணவரவு உண்டு, பணவரவு கண்டிப்பாக உண்டு. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வாக்கு, நீங்கள் சொல்கிற வாக்கு வந்து பார்த்திங்கன்னா காப்பாற்ற முடியாமல் போகிறது, இது மாதிரியான விஷயங்கள்லாம் 2ஆம் வீடை சொல்லுவாங்க. ஆக 2ஆம் வீட்டை பார்க்கும் சனி பகவான் வாக்கு பலிதத்தை கொடுப்பார். சொன்ன டேட்டுக்குள்ளே கொடுக்க முடியல, அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் கொடுத்தார், இனிமேல் சரியாக கொடுப்பார் அப்படின்றது. ஆக அடுத்து 2ஆம் வீடு அப்படின்னு பார்க்க போகிறப்போ வந்து பார்த்திங்கன்னா ட்ரேடு பிஸ்னஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, அதில் வர்ற வருமானம் அதெல்லாம் சொல்கிறது குடும்பஸ்தானம்னு சொல்கிறது. ஆக குடும்பத்தில் மகிழ்ச்சியை கொடுப்பார். எந்த விதமான பிரச்சனைகள் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் நல்லபடியான கருத்து வேறுபாடுகள் இல்லாமல் நல்லபடியாக இருக்கிற விஷயத்தை வந்து இவர் கொடுப்பாரு அப்படின்றத இந்த இடத்துல தெளிவுபடுத்துகிறோம். ஆக
இதே இடத்துல பிரச்சனையை கொடுக்குறார் அப்படின்னா எப்படி தெரியுங்களா? இவங்களுக்கு 3ஆம் அதிபதி அப்படின்ற சனியினுடைய திசை நடந்தால் பிரச்சனைகளை கொடுப்பார். ஓகேங்களா? இது ஒரு பக்கம் இருக்குது. அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா இவர் லக்னத்துக்கு 8ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லப்படுற புதனுடைய நட்சத்திரத்தில் போயிட்டுருக்கிற ஆளுங்க யாராக இருந்தாலும் அவர்களுக்கு சில சங்கடங்களை கொடுத்து பிறகு நன்மையை கொடுப்பார். சங்கடங்களை கொடுத்து நன்மையை கொடுக்க அந்த 2.5 வருட காலங்களில் பார்த்திங்கன்னா 1.5 வருட காலங்கள் வரைக்கும் பார்த்திங்கன்னா நல்லபடியாக இருந்துட்டு அதுக்கப்புறம் நல்ல பார்த்திங்கன்னா பலன்களை கொடுப்பார் அப்படின்றது. அப்புறம் பார்த்திங்கன்னா லக்னத்துக்கு 12ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லப்படுறவர் சுக்கிரன் அப்படின்றது திசை நடந்துட்டு இருந்தால் அந்த சுக்கிரன் நல்ல நிலைமையில் இருந்தால் மருத்துவமனை செலவோடு நிறுத்திடுவார். கெட்ட நிலைமையில் இருந்தார் அப்படின்னா 3, 6, 8 போன்ற ஸ்தானங்களில் இருக்கார் அப்படின்னாலோ அல்லது இந்த சந்திரன் 12இல் உச்சமடைந்தாலோ பார்த்திங்கன்னா பெரிய விஷயங்கள், நிம்மதி இல்லாமல் போகிறது, மருத்துவமனை செலவு, கண்டம், இது மாதிரியான விஷயங்களை கொடுப்பார். ஆக இவங்களுக்கு பார்த்திங்கன்னா இது வரைக்கும் செவ்வாய் தசை நடக்குது அப்படின்னா நன்மையை கொடுப்பார். ஏன் நன்மையை கொடுப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாயோட 2 வீடும் விருச்சிகம் மற்றும் மேசம் 2மே சனியினுடைய பார்வையில் இல்லை. ஆக நன்மையை கொடுப்பார். சரி, அடுத்து செவ்வாய் தசையிலையும் நன்மைகள் பார்த்திங்கன்னா இப்போ பரிபூர்ணமாக கிடைக்குமா அப்படின்னா செவ்வாயினுடைய அமைவு உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்குது அதை வச்சு சொல்ல முடியும். ஆக அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா இந்த லக்னத்துக்கு 2ஆம் வீடு மற்றும் பஞ்சமாதிபதி அப்படின்னு சொல்லப்படுற குருவுடைய விஷயங்கள் நடந்து கொண்டிருந்தால் 2ஆம் வீட்டு அதிபதியாக இருந்து நல்ல வளர்ச்சி, குடும்ப வளர்ச்சி, குழந்தைகள் வழியில் வளர்ச்சி, இதையெல்லாம் உங்களுக்கு கொடுப்பார். குரு தசை நடந்துட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த விஷயம் 5ஆம் வீட்டில் சனி பகவான் இருக்கிற இடத்த வளர்ப்பார். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அப்படின்ற மாதிரி. ஆக குரு பகவான் என்ன பண்ணுறார்? நன்மையை கொடுக்க இருக்கார் அப்படின்னு சொல்கிறோம். சனி திசையே நடக்குதுங்க. அடுத்து சனி திசையே நடக்குது. சனி நல்ல நிலைமையில் இருந்தால், ஜாதகத்தில் ஆட்சி பெற்றோ அல்லது கேந்திர திரிகோணங்களில் இருந்தால் நன்மைகளை தருவார் அப்படின்றத இந்த இடத்துல நம்ம எடுத்துக்கணும். சரி, கேந்திர திரிகோணங்கள் நன்மையை கொடுப்பார் சனி பகவான், சனி திசை நடக்கிறவங்களுக்கு. அடுத்து பாருங்கள், புதன் திசை நடக்கிறவங்களுக்கு. புதன் திசை லாப திசையும் கூட. அதே மாதிரி 8ஆதிபதியினுடைய திசையும் புதன் திசை தான். அப்போ லாபத்தில் சிறு சிறு நஷ்டங்கள் உண்டு வரும். இவ்வளோ நாள் லாபம் நிறைய லாபம் கொஞ்சம் லாபம் குறைவு வரும் அப்படின்றது. லாபத்தை சனி பகவான் பார்க்குறப்ப லாப குறைவு இதெல்லாம் நடக்கும். யாருக்கு இந்த புதன் இருக்கிறது கண்டிப்பாக லாப குறைவு கொடுக்கும். இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம சொல்கிறோம். அப்புறம் பாருங்கள், சந்திர தசை நடக்குது அப்படின்னா சந்திரன் இவருக்கு 8ஆதிபதி, ஆயுள் கண்டங்களை கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அவச்சொல் பிரச்சனையை கொடுக்கறது, மதிப்பு மரியாதை இழக்கிறதுக்காக கூட இருக்கலாம். யாருக்கெல்லாம் சுகஸ்தானம் கெட்டு இருக்கோ, 6ஆம் ஸ்தானம் கெட்டு இருக்கோ, சுகஸ்தானாதிபதி 6ஆம் ஸ்தானாதிபதிகள் மாரக பாதகஸ்தானாதிபதிகளோடோ மாரக பாதகஸ்தானங்களோடோ அல்லது 6, 8, 12இல் மறைந்தால் உயிருக்கு கண்டம் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. சந்திர தசை நடக்கிறவங்களுக்கு. சூரிய தசை நடக்கிறவங்களுக்கு செவ்வாய் ராசி கொண்ட நீங்கள் சூரியன் 10ஆம் வீடு. ஸோ சூரியன் பார்த்திங்கன்னா சனி சுகஸ்தானத்தில் தான் இருந்து இந்த டிரான்சிட் நடக்குது. ஆக உங்களுடைய சுயஜாதத்தில் சூரியன் நல்லபடியாக இருக்கார் அப்படின்னா நல்லதை பண்ணுவார். கெட்டபடியாக இருக்கார் அப்படின்னா அப்பாவினுடைய தொழிலில் நஷ்டம் அல்லது அப்பாவோட தொழிலை நீங்கள் எடுத்து நஷ்டம் பண்ணிடுறது, இது மாதிரியான விஷயங்கள் கவர்மெண்ட் சமாச்சாரத்தில் பார்த்திங்கன்னா பிரச்சனை கொடுக்கறது, இது மாதிரியான விஷயங்கள் நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஓகே, இப்போ இது மாதிரி சொல்கிறப்ப நடக்கிற பிரச்சனைகள் இருக்குது, அதுக்கு சொல்யூஷன் எதாவது இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் லக்னத்துக்கு 7 அப்படின்றனால நம்ம ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்த திருச்செங்கோடு மலைக்கு போயிட்டு வரணும். திருச்செங்கோடு மலைக்கு நீங்கள் போயிட்டு வரணும். அப்படி போயிட்டு வரும்பொழுது பார்த்திங்கன்னா கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற கருத்து வேறுபாடுகள் குறையும். டைவர்ஸுக்கு போனவங்களும் திரும்ப வந்துடுவாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இருக்குது. ஏற்கனவே டைவர்ஸுக்கு அப்ளை பண்ணவங்க சனி சுகஸ்தானாதிபதி 7ஆம் வீட்டை பார்க்குறனால பார்த்திங்கன்னா இந்த 2.5 வருடத்துக்குள்ளே நிறைய பேர் சேர போகிறாங்க அப்படின்றது சொல்ல வர்றோம். அடுத்தபடியாக பாருங்க, இந்த இடத்துல கணவன் மனைவி பிரச்சனை இருக்குது, டைவர்ஸு கோர்ட்டு கேஸு அப்படின்னு இருக்குது, இல்லை தொழிலில் பெரிய அளவில் எதுவும் இல்லை, பார்ட்னர் பார்த்திங்கன்னா சரியாக ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிறாரு, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்தால் அந்த திருச்செங்கோடு
அர்த்தநாரீஸ்வரர் சுவாமியை கும்பிட்டு வரணும், அது ரொம்ப நன்மையை கொடுக்கும் அப்படின்றோம். அடுத்தபடியாக இங்கே வந்து பார்த்திங்கன்னா லாபத்தை குறைப்பார் அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா. லாபத்தை மீட்டு எடுக்கணும் அப்படின்னு என்ன பண்ணுங்க, இந்த இடத்துல சந்திரனுடைய திசை நடக்கிறவங்க மதிப்பு மரியாதை இழப்பாங்க அப்படின்னு சொன்னோமா. அவங்கெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்வதி அம்மாவை கும்பிடணும், பார்வதி வழிபாடை அதிகப்படுத்திக்கணும் அப்படின்றது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா லாபத்தை பார்க்குறனால லாபத்தில் குறை ஏற்படுத்துவார்னு சொன்னோம் இல்லைங்களா. அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா லாபத்தை சரி பண்ணுறதுக்கு விஷ்ணு பகவான் வழிபாடு நன்மையை கொடுக்கும். மெயினாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரீரங்கம் வழிபாடு மிகுந்த நன்மை அளிக்கும் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தபடியாக பார்த்தீங்க குடும்பஸ்தானத்தை பார்க்குறார். இது வரைக்கும் நல்லா தாங்க இருந்தது குடும்பம். நீங்கள் சொன்னதுக்கப்புறம் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது இவ்வளோ பிரச்சனை இழுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னீங்கன்னா, அப்போ வந்து குடும்பத்தில் பிரச்சனை வந்துருச்சுன்னு தெரியுது. ஆக இந்த குடும்பத்தில் வர்ற பிரச்சனை பெரிதாகாமல் நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணுங்க, இந்த இடத்துல குடும்பம் நல்லா இருக்கணுன்றதுக்காக நம்ம வந்து ஒரே ஒரு பரிகாரத்தை பண்ணால் போதும். என்ன மாதிரியான பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடும்பம் நல்லா இருக்கணுன்றதுக்காக வந்து நம்ம குரு பகவான் வழிபாடு பண்ணணும். குரு பகவான் வியாழக்கிழமையில் போய் பார்த்து வழிபாடு பண்ணிட்டு வர்றது மிகுந்த பலன் அளிக்கும். ஆக இந்த விஷயங்கள்லாம் வந்து பார்த்தோம், பரிகாரங்களையும் பார்த்தோம். மேற்கொண்டு மற்ற ஏதாச்சும் உங்களுக்கு தேவைப்பட்டால் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக கமெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்றத சொல்கிறேன். ஆக உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு பாலஜோதிடர் மெஜஸ்டிக் எஸ் கார்த்திக் ராஜா. நன்றி, வணக்கம்.